Dear students, welcome our channel. அதில் இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். God bless you. இப்போ வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து தேர்ட் லெசன் நம்ம தேர்டில் வந்து ஏற்கனவே 3 கணக்கு 7, 8, 9 போட்டோம். இப்போ வந்து 10வது கணக்கு போட போகிறோம். பின்வரும் நடவடிக்கை ராஜா உடனே குறிப்பெடுத்து பதிவு செய்யுங்க அப்படின்னு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே நடத்தும்போது சொன்னோம், இதை வந்து 3 விதி கண்டிப்பாக போடணும். ஆசார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயர கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதி கண்டிப்பாக போடணும். அந்த 3 விதி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். ஆசார் கணக்கு பெருவரி பற்றி செய்க, தருவரி வரவு செய்க, சொத்து கணக்கு உள்வருவதை பற்றி செய்க, வெளிச்சிறுவதை வரவு செய்க, பெயர கணக்கு செலவுகளை நட்டங்களை பற்றி செய்க, வருமானத்தை ஆதாயத்தை வரவு செய்க. இதை வச்சு தான் நம்ம இந்த கணக்கை போட போகிறோம். பார்க்கலாம். இப்போ பயிற்சி வினா 10 பக்கம் வந்து 68. இப்போ வந்து நாள், விவரம், பற்று, வரவு போட்டோம். ஒரு பேஜ் மட்டும் தான் எழுதணும். ராஜா ஓட்டலில் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ரொக்கத்துடன் ஜனவரி 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 3 லட்சம் ரூபாய். ரொக்கத்துக்கு தொழில் தொடங்கியது ஒரு நிறுவனத்துக்கு உள்ள ரொக்கம் வருது. ஒரு நிறுவனத்துக்கு உள்ள ரொக்கம் வருது. இப்போ ரொக்கம் என்னன்னு சொன்னேன், சொத்துன்னு சொன்னேன். ரொக்கம் என்ன சொன்னேன், சொத்துன்னு சொன்னேன். அப்போ ஒரு நிறுவனத்துக்குள்ள ரொக்கம் உள்ள வருதுனாக்கா அப்போ உள்வருவதை பற்றி செய்யுங்க. அப்போ நான் ரொக்க கணக்கு பற்று. இங்கே யார் தராரு, நிறுவனத்துக்கு யார் தராரு, ராஜா என்பவர் தான் தராரு. அவரே இது. அப்போ தருவோரை வரவைக. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொக்க கணக்கு பற்று அப்படி வந்து சொத்து கணக்கு விதி. ரெண்டாவது வந்து தருவோரை வரவைக, ராஜா ஓட்டு முதல் கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து என்னது, ஆசார் கணக்கு விதி, தருவோரை வரவைக அப்படி பார்க்கும்போது ரொக்க கணக்கு பற்று இயர் கொடுத்தா ஏர் போட்டு புக்கில் போய் இயர் இல்லை. ரொக்க கணக்கு பற்று 3 லட்சம் ரூபாய். இப்போ ராஜா ஓட்டலில் இந்த ஒரு எழுத்து விட்டு தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு எழுத்து விட்டு 2 எழுத்து நேரம் எழுதணும். ராஜா முதல் கணக்கு போட்டால் போதும். ராஜா முதல் கணக்கு வரவு 3 லட்சம் ரூபாய். இப்போ ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது பிராக்கெட்டில் ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. 2வது நடவடிக்கை பாருங்க. ராஜா என்பது கடன் கொள்முதல் செய்யுது. ராஜா என்பது கடன் பணம் கொடுத்துட்டு பொருள் வாங்கினாக்கா ரொக்க கொள்முதல். பணம் கொடுக்கல, பொருள் மட்டும் கடனாக வாங்குறோம். இப்போ இந்த ராஜா என்பவர் யாரு, தருவோர் யாரு இருக்கிறது, தருவோரை வரவு வைங்க. அப்போ ராஜா கணக்கு வரவு, கடன் கொள்முதல் கணக்கு பற்று. கொள்முதல் கணக்கு பற்று 2ஆம் தேதி கொள்முதல் கணக்கு பற்று. யார் தருதவர், ராஜா தான் தராரு. ராஜா கணக்கு வரவு எவ்வளோ அமௌண்ட்டு, 1 லட்சம் ரூபாய். இப்போ கடனுக்கு சரக்கு வாங்கியது. கடனுக்கு சரக்கு வாங்கியது 3ஆம் தேதி பாரு. வங்கியில் ரொக்கம் செலுத்தியது. வங்கியும் வந்து ஒரு ஆசார் கணக்கு விதி, ஆசார் கணக்கு தான் போடணும். வங்கியில் ரொக்கம் செலுத்தியது. வங்கி என்ன பண்ணாங்க, இப்போ பெறுவோர். வங்கி ஒரு நபர் எடுத்துக்கலாம், அது வந்து பெறுவோர். அப்போ வங்கியில் ரொக்கம் செலுத்தியதுன்னா ரொக்கம் வெளியே போகுது, பெறுவோர் யாரும் வங்கி. இப்போ வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு எவ்வளோ, 2 லட்சம் ரூபாய்.
வங்கியில் ரொக்கம் செலுத்தியது. வங்கியில் செலுத்தியது போட்டாலும் சரி, வங்கியில் ரொக்கம் செலுத்தியது போட்டாலும் சரி. வங்கியில் ரொக்கம் செலுத்தியது. 4ஆம் தேதி நடவடிக்கையும் 20ஆம் தேதி. அதுக்கடுத்து என்ன டேட்டோ அது டேட் தான் போகணும். 20ஆம் தேதி. 20ஆம் தேதி நடவடிக்கை என்ன பாரு, வங்கியில் கடன் பெற்றது. வங்கியிலிருந்து கடன் வாங்குறோம். வங்கியிலிருந்து கடன் வாங்குறோம். அப்போ வங்கி கணக்கு பற்று, வங்கி கடன் கணக்கு வரது, வங்கி தருவோம். இப்போ வங்கி தருது நமக்கு, புரியுதா? அப்போ வங்கி கணக்கு பற்று, வங்கி கடன், வங்கி கடன் கணக்கு வரவு எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் வங்கியிலிருந்து கடன் பெற்றது. வங்கியிலிருந்து பெற்றோம். வங்கி தான் வாங்குது, வங்கி கடன் கொடுக்குது, வங்கியில் வாங்குது. அப்போ வங்கி கணக்கு பற்று பெறுவோர் வங்கி கணக்கு பற்று, வங்கி கடனை தருது. அப்போ இங்கே என்ன எழுதுறோம்? கடன் பெற்றது. வங்கியில் கடன் பெற்றதும் போடலாம், கடன் பெற்றதும் போடலாம். அதுக்கடுத்து 22ஆம் தேதி பாரு. 22ஆம் தேதி சொந்த உபயோகத்திற்காக வங்கியிலிருந்து பணம் எடுத்தது. சொந்த செலவுக்காக நம்ம போட்டோம், முதல் போட்டோம், அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் எடுக்கிறோம். சொந்த செலவுக்கு பணம் எடுத்தாக்கா வங்கியிலிருந்து எடுக்கிறோம். வங்கியிலிருந்து எடுக்கிறோம். அப்போ எடுப்பு கணக்கு பற்று, எடுப்பு கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு எவ்வளோ அமௌண்ட்டு? 800 ரூபாய். சொந்த பயனுக்கு வங்கியிலிருந்து பணம் எடுத்தது. சொந்த பயனுக்காக வங்கியிலிருந்து பணம் எடுத்தது. அடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்னும் 5 நடவடிக்கை இருக்கு. ரஃப் பண்ணிட்டு போடலாம். இப்போ 23ஆம் தேதி பாருங்க. ராஜாவிற்கு தேசிய மின்னணு பரிமாற்றம் மூலமாக ரொக்கம் செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. ராஜா கிட்ட என்ன பண்றோம்? 1 லட்சம் ராஜாவிட வந்து கடன் கொள்முதல் செய்யணும். 2ஆம் தேதி ராஜாவுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் கொள்முதல் செஞ்சோம். ஆனால் 23ஆம் தேதி என்ன பண்ணோம்? 99,000 கொடுத்து கணக்கு தீர்த்துட்டோம். ராஜாவுக்கு தேசிய மின்னணு பரிமாற்றமா, மின்னணு இருக்கு இல்லையா, இது மூலிமா செல்லில் வந்து கூகுள் பே எல்லாம் அனுப்புறோம் இல்லையா, அது போல மின்னணு பரிமாற்றம் மூலமாக ரொக்கம் செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது. அப்போ இங்கே என்ன வரும்? அனைத்து தள்ளுபடி வரும். ராஜா யார் பெறுவோர்? ராஜா. ராஜா கணக்கு பற்று, ராஜா கணக்கு பற்று, அதுக்கடுத்து வங்கி கணக்கு வரவு, பற்று தள்ளுபடி. நம்ம என்ன பண்றோம்? 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்குறோம், 99,000 கொடுத்து கணக்கு தீர்த்துட்டோம். அப்போ நம்ம 1000 ரூபாய் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு நம்ம தள்ளுபடி பெற்றிருக்கோம். அப்போ அது பற்று தள்ளுபடி. பற்று தள்ளுபடி கணக்கு. இப்போ இது வங்கியில் வந்து 99,000, இது வந்து 1000 ரூபாய் பற்று தள்ளுபடி. இப்போ வந்து 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய். இப்போ வந்து ராஜா கணக்கு தீர்த்து தள்ளுபடி பெற்றது. ராஜா கணக்கு தீர்த்து தள்ளுபடி பெற்றது அப்படி எழுதும். இது வந்து 23ஆம் தேதி. அதுக்கடுத்து 25ஆம் தேதி பாருங்க. 25ஆம் தேதி உரிமையாளர்களின் சங்க உறுப்பினர் சந்தா காசோலை மூலம் செலுத்துது. ஒரு நிறுவனத்து உரிமையாளர் மெம்பர்ஷிப் இருக்காங்களா, அப்போ அதுக்கு வந்து வருஷம் நம்ம சந்தா செலுத்துவாங்க. அது எப்படி செலுத்துனா காசோலை மூலமா செலுத்துறாங்க. எப்படி செலுத்துறாங்க? அதை காசோலை மூலமா செலுத்துறாங்க. அப்போ ராஜா கணக்கு பற்று, தருவார் யாருங்க? வங்கி. காசோலை மூலம் வங்கி, வங்கி தான் தருவார். வங்கி கணக்கு வரவு. இங்கே 10 போகணும். எவ்வளோ?
200 200 உரிமையாளர் சந்தா தொகை செலுத்து. உரிமையாளரின் சந்தா தொகை செலுத்தியது. தொகை காசோலை மூலம் செலுத்தியது. அதுக்கடுத்து 26ஆம் தேதி பாருங்க. உரிமையாளர் வீட்டிற்கு மின் கட்டணம் எடுப்பு. உரிமையாளருக்கு கட்டணம் செலுத்தணும். உரிமையாளர் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து மின் கட்டணம் செலுத்துறாங்க 2000 அப்போ எது மூலம் செலுத்துறாங்க பாரு, எடுப்பு அட்டை மூலம். ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா, ஏடிஎம் கார்டு மூலம் தான் செலுத்துறாங்க. அப்போ எடுப்பு கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. ஏடிஎம்னாவே வங்கி தான். வங்கி கணக்கு வரவு எவ்வளோ? 2000. மின் கட்டணம் எடுப்பு அட்டை மூலம். மின் கட்டணம் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தியது. அதுக்கடுத்து 31ஆம் தேதி பாருங்க. அறக்கட்டளை அமைப்பிற்கு மதிய உணவு இலவசமாக வழங்கியது. நம்ம ஏற்கனவே வழங்கியது அப்படின்னாவே கொள்முதல் தான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், கடன் வாங்கலை, நம்ம ரொக்கமாக எதுவும் வாங்கலை, இலவசமாக கொடுக்குறோம். இலவசமாக ஒரு அறக்கட்டளைக்கு வந்து சாப்பாடு வந்து இலவசமாக தரோம். சாப்பாடு வந்து இலவசமாக தரோம். எதுக்கு தரோம்? அறக்கொடைக்கு தரோம். அப்போ அறக்கொடை கணக்கு பற்று பெறுவார் வந்து அறக்கடை கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு இலவசமாக தரோம். எவ்வளோ? 1000. அறக்கட்டளைக்கு உணவு இலவசமாக வழங்கியது. லாஸ்ட் ஒன்று பாரு. வங்கி வசதி பாதுகாப்பு பெற்ற வரை. வங்கியில் வந்து பாதுகாப்பு பெற்ற வர வச்சுருக்கோம். வங்கியில் வந்து